தமிழ்நாட்டில் இன்று 10 மாவட்டங்கள் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரம் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இந்த சுட்டெரிக்கும் வெயிலின் நடுவே மக்களுக்கு குளிர்ச்சி தரும் விதமாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் குறிப்பாக தென் தமிழக கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களும் ஏனைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பெய்து வருவதாகவும், காரைக்காலில் ஓரிரு இடங்களிலும் அதே போல புதுவையில் ஓரிரு இடங்களிலும் மழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும், இன்று புதுவையில் வறண்ட வானிலை என்பது நிலவி வருவதாக தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அதிகபட்சமான வெப்பநிலை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் அதே போல ஓரிரு இடங்களிலும் பொதுவாக இயல்பையிலிருந்து 2 to 4 டிகிரி செல்சியஸ் வரையிலும் மிக அதிகமாக வெப்பம் என்பது இருக்கக்கூடும் என்றும், ஏனைய இருக்கக்கூடிய தமிழக கடலோர பகுதிகளை பொறுத்தவரையிலும் புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 7 தினங்களுக்கு சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் என்பது சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், காற்றின் திசை வேறு மாறுபாடு காரணமாகவும், அதே போல குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து 15ஆம் தேதி வரையிலும் ஓரிரு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும், கோயம்புத்தூர், நீலகிரி அதே போல மலைப்பகுதிகள் தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இன்று கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 18ஆம் தேதி வரையிலுமே லேசான மழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும், 16 to 18ஆம் தேதி வரையிலும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் சென்னை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்கள் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி செலினா.